ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேனக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு கபாப், சேப்பக்கிழங்கு லாலிபாப் இப்படின்னு வகை வகையாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 வகையாக பார்த்துருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல சேனக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு தோல் நீக்கிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம கேரட் சீவறதில் வச்சு நல்லா குட்டி குட்டியாகவும் சீவிக்கலாம், இல்லை பெரிய பல்லில் வச்சியும் சீவிறதா இருந்தாலும் சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு உதிரி உதிரியாக அழகாக. இந்த சேப்பங்கிழங்கில் நம்ம மோஸ்ட்லி வறுவல் செய்வோம், இல்லைனா குழம்பு வைப்போம், இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி 3 வித்தியாசமான முறையில் கபாப் செஞ்சுருக்கேன். நான்வெஜ் ஐட்டத்தில் வர மாதிரி ஃபிங்கர்ஃபிஷ் மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி லாலிபாப்பும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எல்லாத்தையும் எப்படி செஞ்சுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கினதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இல்லைன்னா கரம் மசாலா தூள், அப்படியும் இல்லைன்னா உங்களோட டேஸ்ட்டுக்காக நம்ம மட்டன் மசாலா தூள் இல்லைனா சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட நீங்கள் வெங்காயம் போட விரும்பினாலும் வெங்காயம் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கலை. இது கூட கொஞ்சமாக ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கையில் நல்லா ஒட்டாமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வரும். நீங்கள் வேணால் இது கூட நம்ம வேர்க்கடலை தூள் கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றியும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வரும். இப்போ இதை நான் குட்டி குட்டி உருண்டைகளாக பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். அதை பிரெட் கம்பஸில் போட்டு நல்லா உருட்டி விரட்டி எடுத்துக்கிறேன் இந்த உருண்டைகள் எல்லாத்தையும். இதை நம்ம எண்ணெயில் போடும்போது லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஃபிங்கர் ஃபிஷ் ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டிட்டு அதையும் பிரெட் கம்பஸில் போட்டு நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த சேப்பங்கிழங்கை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் கொஞ்சம் இது கூடவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான சத்துக்களை அதிகம் உள்ளடக்கியது இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றுத்தையும் இந்த மாதிரியே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேப்பங்கிழங்கை நம்ம குழம்பாகவும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் டைம்லேயும் சாப்பிட்லாம். அமெரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிட்றதுனால பல நன்மைகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம கிழங்கு வகை உணவுகள் அனைத்துமே பொதுவாக மனிதர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தவையாக இருக்குது. இந்த சேப்பங்கிழங்கில் அதிக அளவு கார்போச்சத்தும் நார்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. பச்சை சேப்பங்கிழங்கில் 10% கார்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு மாவில் 67% உள்ளது. இந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து இதை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அதை க்யூபாக போடலாம். இது மேலே ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு மேலே தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே லைட்டாக தூவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு க்யூபாக வரும். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு தவாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த க்யூபாக எடுத்து வச்சுருக்கிறத போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மழைக்காலங்களில் நம்மளுடைய காலில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்து அதனால் வரக்கூடிய சேற்றுப்புண்களை சீக்கிரமாக ஆற்றக்கூடிய தன்மை இந்த சேப்பங்கிழங்குக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேப்பங்கிழங்கை வாரத்தில் 3 நாட்களாவது எடுத்துக்கணும். இதில் கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிறது. இதில் போலேட் சத்துன்றது இருக்குது. இது பெண்களுக்கு கருவுற்ற காலத்தில் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த சேப்பங்கிழங்குல இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி ஃப்ரையாகவே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும். அதே சமயம் சேப்பங்கிழங்கு வானான்ற பசங்களும் இதை மாதிரி லாலிபாப் மாதிரி இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 100 கிராம் சேப்பங்கிழங்கில் 97% கலோரிஸ் இருக்குது. இதில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து மற்றும் விட்டமின் A, B சத்துக்களும் நிறைந்து இருக்குது.
கட்டிகள் புண்கள் குணமாகிறதுக்கும் இந்த சேப்பங்கிழங்கு வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டாக போடும்போது அதெல்லாம் சீக்கிரம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடல் புண்களை சீக்கிரம் மாற்றக்கூடிய தன்மையும் இந்த சேப்பங்கிழங்குக்கு இருக்குது. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் போட்டு பொரிச்சிட்டு ஃபிங்கர் ஃபிஷ்னும் கொடுக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறதுக்கும் இந்த சேப்பங்கிழங்கு உறுதுணையாக இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் இதய இரத்த நாளங்களில் சேருகின்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தை சீராக செலுத்துகிறது. இதய நோய்கள் வராமல் இருப்பதற்கு இந்த சேப்பங்கிழங்கு உதவுகிறது. இதை வாரத்தில் 3 நாட்களாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தவாயிலேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க லாலிபப்பை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆக்கி எடுத்தோம்னா அழகான சேப்பங்கிழங்கு லாலிபப் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேப்பங்கிழங்கு வழுவழுப்பு தன்மை உடையது. இதில் இருக்கிற கால்சியமும் பாஸ்பரஸும் நம்மளுடைய பற்களையும் உடல் எலும்புகளையும் வலுப்பெறதுக்கு உதவுகிறது. இது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை தடுக்கக்கூடிய குணம் இந்த சேப்பங்கிழங்குக்கு இருக்குது. இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இப்போ லாலிபப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சமாக சாஸ் வச்சு தொட்டுக்கிட்டோம்னா சுவையான சேப்பங்கிழங்கு லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேப்பங்கிழங்கு லாலிபப்பு, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.